ஹலோ, என் பேர் நரேஷ். நான் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதத்தில் வந்து நான் லேண்ட் சர்ச் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து அரௌண்ட் ஜூனில் வந்து ஜூன் 23 வந்து அம்பத்தூர் கள்ளிக்குப்பமில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 600 ஸ்கொயர் ஃபீட், பட் மெயின் ரோடு க்ளோஸ் ஆன ப்ராப்பர்ட்டி. ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ கேம் டு நோ தட் பட்டா டிரான்ஸ்ஃபரும் நம்ம பேரில் மாற்றினா தான் வந்து டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சைடில் வந்து சேலஞ்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் கேள்விப்பட்ட ஒரே ப்ராசஸ், ஒரே ஃபீட்பேக் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ப்ராசஸ். நம்ம ரொம்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏறி இறங்கணும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 2-3 ஏஜென்சிக்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன். எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு அமௌண்ட் கோட் பண்ணாங்க. கோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார் பாதி அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக பே பண்ணுங்க, நாங்கள் வந்து 30 days 40 daysல வந்து உங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி தரோம்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து எல்லா ஒரு பயம் என்னென்னா, நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அலைய விடுவாங்களா, இல்லை நம்மளால் ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு சொல்லி ஒரு பயத்திலே இருந்தேன். அப்போது நான் கிராஜுவலாக வந்து கூகுளில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க்குன்னு போட்டு பார்க்கும்போது சையத் ஸ்மார்ட் டீல்ஸ்னு ஒரு வெப்சைட் பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது எவ்ரி திங் வாஸ் ஸோ குட். அதில் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி நம்ம என்ன பண்ணலாம், இவங்க காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து அவங்களுக்கு காண்டாக்டர்ஸ் பேஜில் வந்து என்னுடைய மொபைல் நம்பரும் என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டும் போட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன். த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ காட் அ கால் ஃப்ரம் மெம்பர் ஃப்ரம் சையத் ஸ்மார்ட் டீல். இ செட் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் கிளியராக, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் வந்து அவரோட ஏஜென்ட்டையே அனுப்பிச்சு டாக்குமெண்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். பட் நான் வந்து சரி ஓகே நேரில் போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க ஆஃபீஸ்க்கு போனேன். போயிட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுடைய எம்ப்ளாயி தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி மைலக் சையத் சாரும் அன்றைக்கி இருந்தார். ஸோ போயிட்டு அவர்கிட்ட எல்லாமே என்னுடைய ப்ராசஸ்லாம் என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னென்ன என்னோட ரெக்குயர்மெண்ட். அவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்றைக்கி நைட்டே வந்து ஆக்சுவலி வந்து செட் மீ த கோட் எவ்வளோ வந்து டாக்குமெண்ட்டுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் கிளியராக பண்ணார். அண்ட் வாஸ் வெரி கிளியர் தட் டாக்குமெண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அமௌண்ட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். பிகாஸ் நம்மளுக்கு இருக்க ஒரே பயமே வந்து இப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒர்க் பண்ணலன்னா நம்ம எப்படி போய் அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்குறதுன்னு சொல்லி பயத்திலே இருந்தேன். ஸோ இப்போ அவர் சொன்ன உடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சரி நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தேன். நான் அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜூலை 20th வெனஸ்டே அன்னைக்கு கொடுத்தேன். எக்ஸாக்ட்லி ஈ செட் 20 days டைம், பட் வித்தின் 2 weeks ஐ மீன் ஆகஸ்ட் 5th அன்னைக்கு ஈவினிங் எனக்கு வந்து பட்டா என் நேமில் மாற்றிட்டு டாக்குமெண்ட் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆன்லைன்லேயும் போய் நான் செக் பண்ணேன். எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் இன் மை நேம். அதுக்கப்புறம் தான் சார் வந்து என்னுடைய அந்த ஒர்க்குக்கு உண்டான அமௌண்ட்டையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ இந்த கரண்ட் வேர்ல்டில் இப்படி வந்து ஒரு ஒர்க் பண்ணுறது வித் ஹைலி ப்ரொஃபஷனலிசம் இஸ் வெரி 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 பிக் திங். நம்மளுக்கு வந்து ஒரு ஆஸ் அ காமன் பீப்புள் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒர்க் வாங்குறது. பட் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளை வந்து இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே அதை ஷேர் பண்ணுவேன். நீங்களும் வந்து இந்த சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஜென்யூன் கம்பெனி, வெரி ட்ரஸ்ட்வர்த்தி கம்பெனி. யூஸ் த சர்வீசஸ். தேங்க்யூ.